கூட்டம் எப்படி தெரியுமா? ஒரு நல்ல உதாரணம் நேத்து கூட ஒரு வீடியோல சொன்னேன். அதாவது ஒரு ரூ. 50 செருப்ப நம்ம போட்டிருக்கோம். வேகமா ஓடுறோம். ரூ. 50 செருப்பு டக்குன்னு செருப்பு ஸ்லிப் ஆயிருச்சு. நீங்க அத எடுத்துட்டு ஓடுவீங்களா? எடுக்காம ஓடுவீங்களா? ரூ. 50 தான் செருப்பு. அருந்திருந்தாலுமே எடுத்து ரூ. 10 கம்மல் கீழ விழுந்தா கூட ஐயோ கம்மல்னு எடுத்து வச்சுட்டு தான் போறோம். அப்ப அங்க ஆயிரக்கணக்கான செருப்பு இருக்கு அப்படின்னா, அவனால அவனுடைய கால கூட பார்க்க முடியாத அளவுக்கு கூட்டம். நெஞ்சு முட்டிக்கிட்டு அவனோட கால கூட அவனால பார்க்க முடியாம, தன்னோட உடைமைகளை கூட பாதுகாக்க முடியாத அளவுக்கு கூட்டம். நெருக்குறாங்க. அவ்வளவு கூட்டம். அந்த கூட்டத்துல இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. திமுக தான் காரணம். எப்படி செந்தில் பாலாஜி போனாரு? அதாவது செந்தில் பாலாஜி எப்படி போனாரு, முதலமைச்சர் எப்படி போனாரு அப்படின்றதுக்கு ஒரே ஒரு ரீசன் இருக்கு. எப்படி விஜய் கரூர்ல இருந்து தப்பிச்சு சென்னைக்கு 1 மணி நேரத்துல வந்தாரோ அப்படி போயிருக்கலாம். அப்படி போயிருக்கலாம் சீரியஸாவே. ஆமா. ஏன்னா இது ஒரு அடிப்படை அறிவு வேணாம். என்ன கரூர் வந்து ஒரு மெட்ரோ ஸ்டேஷனா, மெட்ரோ சிட்டியா? என்ன குறுக்கு முறுக்க எல்லா வண்டி டிராபிக் எல்லாம் ஓடிட்டு இருக்கிறதுக்கு அவ்வளவு சீக்கிரம் எப்படி அன்பில் சரி, அவங்க அரசியல் ஆதாயத்துக்காக போறாங்க. இது மூலியமா அவங்களுக்கு வந்து அரசியல் ஆதாயம் வரும், ஓட்டெல்லாம் திரும்பும், எல்லாமே இருக்கட்டும். எல்லா அரசியல் கட்சியும் பண்ணும். ஒரு விபத்து நடக்குதா, சரி இதை நாம ரோல் பண்ணுவோம், நாம இருப்போம், எல்லாமே பண்ணுவாங்க. நீ எங்கப்பா போன? நீ எங்க போன? நீ வந்து அதை பண்ணிருக்கலாம்ல. நீ எங்க போனீங்க? அவங்க பண்றாங்கல்ல. அதிமுக வராங்க, திமுக வராங்க, விசிக பாக்குறோம், கம்யூனிஸ்டுகள்ல பாக்குறோம், அந்த வாலண்டியரா உள்ள டைஃபீல இருந்து உள்ள எல்லாம் போய் வேலை செய்யறானுங்க. அப்புறம் அந்த விசிகால கூட ஒரு 2-3 பேர் உள்ள போய் தூக்கி போடுறத பாக்குறோம். தன்னார்வலர்கள் உள்ள போறாங்க. எந்த அரசியல் கட்சி அடையாளம் இல்லாத தன்னார்வலர்கள் உள்ள போறாங்க. எல்லாரும் பாக்குறோம். மஞ்சள் துண்டு போட்ட ஒருத்தனை பாக்கலையே ஆஸ்பத்திரியில. இந்த இடத்துல எல்லா கட்சியும் ஒற்றுமையா இருந்தாங்க. மஞ்சள் துண்டு போட்ட ஒருத்தனை மட்டும் தவிர எனக்கு தெரிஞ்சு யாராவது இருந்தா யாராவது காட்டுங்க. மஞ்சள் துண்டு போட்டவன் ஆஸ்பத்திரியில யாராவது ஒருத்தன் இருந்தானா? தலைவர் இருந்தா தானங்க தொண்டர்கள் இருப்பாங்க. அப்ப என்னன்னா வந்தது விஜய்க்காகடா. எவன் செத்தா எனக்கு என்ன, பார்த்துட்டேன் வீட்டுக்கு போயிட்டேன், டாட்டா, அவ்வளவுதான். இங்க ஒருத்தன் செத்து கிடக்குறான், மனிதாபிமானமே இல்லாம. மனிதனையும் செத்து போச்சுன்னு கூட சொல்லலாம். வந்தான், பார்த்தான், கிளம்பிட்டான். தலைவர் ஓடிட்டார், செத்துட்டான், அப்பாவிகள் செத்துட்டான். இதான் நடந்திருக்கு.